ஆனா ஒரு போன்ல IP68 ரேட்டிங், 144 Hz curved AMOLED display, telephoto 3x camera, 125 watt charger in the box, 50 watt wireless charging support, அப்புறம் AI features கொடுத்தாங்கன்னா நீ என்ன பிரைஸ்னு சொல்லுவ அந்த போனுக்கு? ஒரு 50 60. சரி, அந்த போன் வந்து டிஸ்கவுண்ட் கூட 30,000 கீழே கிடைச்சதுன்னா நீ என்ன சொல்லுவ? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்னென்ன சொல்றீங்க? யார் அந்த மாதிரி போன் இப்பெல்லாம் செய்யறா? எஸ், Motorola Moto Edge 50 Pro. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. புதுசா வந்திருக்கு, நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த போனோட அன்பாக்சிங் எப்போ வரப்போகுது, ரிவ்யூ எப்போ வரப்போகுதுன்னு. தோ வந்துருச்சு, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு அந்த போன்ல, எல்லாமே இருக்குன்றீங்க. 30,000 இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்கு. அதுக்காக தான் நம்ம டெஸ்ட்டும் பண்ணிருக்கோம், ஸோ ரிவ்யூ பண்ண போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிச்சிடலாம். எடுத்தோடனே பேக்கேஜிங்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மோட்டோரோலாக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். ஏன்னா சஸ்டைனபிள் பேக்கேஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுத்தமாக பிளாஸ்டிக் எங்கேயுமே இல்லைங்க. லிட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே வந்து இது விழுகுது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா அஃப்கோர்ஸ் கேஸ் இருக்கும்னு தோணுது எனக்கு. எஸ், இது கூட பாருங்களேன், நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம் இஜெக்டர் டூல் இருக்கு, அண்ட் இங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரேப்ல ரேப் பண்ணிருக்காங்க, பிளாஸ்டிக் ரேப் இல்லைங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். கேஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, டிரான்ஸ்லூசன்டா, நல்ல ஹார்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. கீழேயே ஃபோன் இருக்கு, அதை பார்ப்போம். அது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்லயே 125 வாட் சார்ஜர் கிடைச்சிருங்க. பெரிய சார்ஜர் தான், இட்ஸ் a big சார்ஜர். பட் இது வந்து USB PD சப்போர்ட் பண்றதுனால நீங்க வந்து ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்புக் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஏன்னா இதுல வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்ன மோந்து பாக்குறீங்க? இவா மூந்து பாரு. இது ஏன் இப்படி ஸ்மெல் வருது? இல்ல ஃப்ளைட்ல வந்தது அதனாலயா? இல்லடா, நோ. மோட்டோரோலா புதுசா மோட்டோ ஃப்ரேக்ரன்ஸ்னா அவங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு யூனிக்கான விஷயம் தான். ஆனா அதான் சொல்றேன் நானு. ஆனா இது ஃபிளிப்கார்ட்ல தான் வாங்க போறாங்க எல்லாரும். போச்சா? ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்க. புதுசா ஃபோன் வாங்குனீங்கன்னா this is damn nice. Let's take a look at the phone. எக்ஸைட்டடா இருக்கேன், ஏன்னா ஜென்ரலி மோட்டோரோலா ஃபோனோட டிசைன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. Oh nice, this is very very nice. கலர் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க பாரு, செம்மையா இருக்கு இல்ல? பொண்ணு கலர் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குடா. லாவெண்டர் கலர் ஃபோன், வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் இருக்கும், அதுலயும் உங்களுக்கு வந்து வீகன் லெதர் பேக் கிடைக்கும். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் 3 கேமராஸ் இருக்கு. I'll talk about that. ஸ்லிம்மா வச்சிருக்காங்க அண்ட் வெயிட் கூட அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல, which is very very nice. வெயிட்டுக்கு வருவோம், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து போர்ட்ஸ் பத்தி சொல்லிட்டா, கீழே வந்து USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன நல்லா பண்ணிருக்காங்கன்னா, இந்த தடவை USB டைப் சி Gen 3.1 போர்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே போர்ட் சப்போர்ட்டும் கிடைச்சிரும், which is very very good. Not USB 2.0. பக்கத்துலயே சிம் கார்டு ட்ரே இருக்கு, அதையும் செக் பண்ணிடலாம். அது பக்கத்துல வந்து மைக் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. மேலேயே வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. மேல வந்து இன்னொரு மைக் இருக்கு. டால்பி அட்மாஸோட லேபிள் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் ஆண்டனா ஸ்லிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சோ இது வந்து மெட்டல் ஃப்ரேம் தான். வெரி வெரி நைஸ். ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர் ஒன்னு இருக்குங்க. இங்க பாருங்க, pearl finishல இந்த Motorola Edge 50 Pro எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆனா இதுல வந்து உங்களுக்கு வீகன் லெதர் கிடைக்காது. இதுல வீகன் லெதர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆசிட்டேட் கொடுத்திருக்காங்க. ஆசிட்டேட் நீங்க பாத்தீங்கன்னா லென்ஸ்கார்ட்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. இது நீங்க வந்து கிளாसेस வாங்கலாம். அந்த கிளாसेस வந்து அவங்க ஆசிட்டேட் வச்சு பண்ணுவாங்க. ஒரு பிளாஸ்டிக்கோட வேரியன்ட் தான் அண்ட் ஒரு நல்ல டெக்ஸ்சர் தான், நல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா. பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா சேஞ்சஸ் பண்ணல. இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு Moto Edge 40, பட் ஸ்டில் நல்லா இருக்கு, அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த கேஸை போட்டு பார்த்துடலாமா? பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறதுலாம் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆல்ரைட், குவிக்லி வந்து சிம் இஜெக்டர் டூலை யூஸ் பண்ணி என்ன சிம் கார்டு செட்டப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா ஒரு தடவை? லெட்ஸ் டேக் a quick look at it. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் சிம் கார்டு சப்போர்ட் தான் கிடைக்கும். மெமரி கார்டு ஸ்லாட்லாம் இல்லை. ஸோ தட்ஸ் தேர். வேயிங் மிஷின் வச்சு வெயிட் செக் பண்ணி பார்த்துலாம். கண்டிப்பாக இது வந்து 200 கிராம்ஸ் கீழே தான் இருக்கும். ஐ திங்க் அபவுட் 188 கிராம்ஸ், 189.7 கிராம்ஸ், 190 கிராம்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இதில் வந்து IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃபிங், டஸ்ட் ப்ரூஃபிங் கொடுத்திருக்காங்க, which is very very good. பட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ஏதாச்சும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மோட்டோரோலா எங்கள்கிட்ட சொல்லல என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இதுல கிடைக்கும்னு. ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனை பத்தி எங்களுக்கு தெரியாது. மேபி பாண்டா கிளாஸ் இருந்தா இருக்கலாம், பட் we don't know. பட் ஸ்டில் நாங்க டிராப் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பா பார்க்க தான் போறோம். ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மோட்டோரோலா போன்ல நீங்க அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை போட்டு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. ஆனா இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி குட். ஸோ வாட் we will do is பிரிச்சிடலாமா? இது நீங்க பிரிச்சா அப்ப நான் டிராப் டெஸ்ட் பண்ணுவேன்.
ரொம்ப நாள் ஆசை இல்லை உனக்கு? சரிவா, டிராப் டெஸ்ட் பண்றதுக்கு அர்ணவ் தான். டேய் உடச்சி கிடிச்சு போட்டுறாத. ஓகே, நீ ஃபோர்ஸா பண்ணாம எப்படி பரவாயில்ல, போடு பார்ப்போம். டேய் சைடு கீடு பேக் சைடுல இருந்து போடு. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஆச்சாரு பாடா. ஒன்றும் ஆகல. டேய் நீங்க அப்படி தானே பண்ணீங்க. நீ ஹாஸ்டல்ல பண்ணீங்க, நீ காப்பி பண்ணாத. நான் பண்றேன் பாருங்க. Oh my god, இதாச்சா ஒன்று வாங்க. அவன் ஏதோ நக்கல் பண்ற மாதிரி ஆக்டிங்லாம் பண்றான், கேவலமா பண்ணிருக்கான். அவன் ஆக்டிங் பண்ணிட்டா அண்ணா எல்லா வேலை பண்ணிட்டேன் நான், எவ்ரி திங் இஸ் டன். அப்போ காட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது. போடா டேய், எல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போடா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். டேய் ஆல்ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட், நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் வந்து கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லை, பட் ஸ்டில் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, USB Type-C Gen 3.1 போட்டிருக்காங்க, நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கு, அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி வெரி குட். நல்லா இருக்குங்க, பில்ட் குவாலிட்டி ஸ்டடியாக இருக்கு. ஓகே, டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாமா? ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாமா குவிக்லி? ஓ வாவ், இந்த ஃபிளாஷ் ஸ்க்ரீன் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது புது ஃபிளாஷ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் செக்ஷனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.7 inch POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க, 2000 nits பிரைட்னஸும் கிடைக்கும், பிளஸ் உங்களுக்கு 720 Hz PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹையரா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும், பட் 720 Hz இஸ் ஓகே, எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் டூ பேட். பட் டிஸ்பிளேல ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, Pantone கூட அவங்க வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து Pantone சர்டிஃபைட் டிஸ்பிளேனால உங்களுக்கு கலர் அக்யூரசிலாம் தாறுமாறா கிடைக்க போகுது. அண்ட் கலர் அக்யூரசி நீங்க செக் பண்ணீங்கன்னா, நான் வந்து என்னோட MacBook Air கூட கம்பேர் பண்ணேன், பிளஸ் என்னோட iPhone 15 Pro Max கூட கம்பேர் பண்ணேன், அண்ட் தாறுமாறா இருக்குங்க கலர்ஸ் நேச்சுரல் கலர் மோட்ல. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா HDR கிரேடிங் கூட யூடியூப்ல வந்து கிளீனா வச்சிருக்காங்க. சுத்தமா ஹைலைட்ஸ் வந்து ப்ளோ அவுட் ஆகாது, ஷேடோஸ்ல நல்ல டீடைல்ஸ் தெரியும். இட்ஸ் வெரி வெரி வெல் டன். ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா, நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் கொடுக்கல இவங்க. சோ அது கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பிரைட்னஸ் எப்படி 2000 nits பிரைட்னஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 nits வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் ஆஃப் கோர்ஸ் HDR பார்க்கும்போது தான் கிடைக்கும். பட் வெளியே நாங்க சன்லைட்ல எடுத்துட்டு போகும்போது கூட சூரிய வெளிச்சத்துல இட் வாஸ் வெரி வெரி கிளீன், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே போனுங்க. உங்கள நிறைய பேருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் கர்வ் டிஸ்பிளேல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த கார்னர்ஸ்ல இது ரொம்ப அதிகமா கர்வ்டா இருக்கிறதுனால சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் டிஸ்கலரேஷன் தெரியும். அது வந்து கர்வ் டிஸ்பிளேயோட ப்ராப்ளம். இட்ஸ் இன்ஹெரண்ட் டிஃபால்ட் ப்ராப்ளம், அதை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஒரு OLED டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. நானே காட்டுறேன் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்ட் அன்லாக் ஆகும்னு. சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க, பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ராட்லி இருந்தது. அப்படி டைப் பண்ணும்போது கட 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 அப்படின்னு சவுண்ட் வரும். பட் இட் குட் ஹவ் பீன் பெட்டர். சரி, டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி ஓய்யோ சான்ஸே இல்லை. OnePlus Nord C4 கம்பேரிசன்ல நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு இப்போ எது பிடிச்சிருக்கு காமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? உள்ள Snapdragon 7 Gen 3 கொடுத்திருக்காங்க. எஸ், அதே ப்ராசஸர் தான் OnePlus Nord C4 யூஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X RAM டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 இது தான் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா Nord C4ல UFS 3.1 கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் வந்து Nord C4 கம்பேரிசன்ல Moto H50 Pro குறைவா இருக்கும். ஆனா Moto H50 Proட AnTuTu ஸ்கோர் எங்களுக்கு கொஞ்சம் ஹையரா கிடைச்சது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Geekbenchல கூட கொஞ்சம் ஹையர் ஸ்கோர்ஸ் கிடைச்சது. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, Moto H50 Proல வந்து throttling ரொம்ப அதிகமா ஆச்சுங்க. 40 threads for 30 minutes நாங்க ரன் பண்ணும்போது எங்களுக்கு அரௌண்ட் 52% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சது, which is not very good. அதே சமயத்துல Genshin Impact ஒரு கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேம் இருக்கு. அதை விளையாடி பார்த்தபோது எங்களுக்கு வந்து 44 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது, which was better than Nord C4. ஹீட்டிங் கூட Nord C4 மாதிரி ஆகல, so that's good. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் Motorola எந்த குறையும் வைக்கலங்க. உங்களுக்கு 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு, நோ ப்ராப்ளம். Wi-Fi 6E சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, NFC சப்போர்ட்டும் இருக்குங்க. so you can make tap payments, it's very easy. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கிடைக்காது, 4500 mAh தான் கிடைக்கும். ஆனா எங்க பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருந்ததுங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பேட்டரி லைஃப் ஈஸியா நீடிக்குங்க, பிரச்சனை இல்லை. 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைமும் நீங்க உங்களுக்கு கிடைச்சிரும், so that's not a problem. அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 125 watt அந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு சார்ஜ் பூஸ்ட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் சார்ஜிங் வந்து சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க. 20 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது, which is very very good. பிளஸ் நீங்க 50 watt வயர்லெஸ் சார்ஜர் செப்பரேட்டா வாங்குனீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் ஆப்ஷன் கிடைச்சிரும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, சார்ஜிங் நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது கண்டிப்பா ஃபோன் சூடு ஆகுது. தட்ஸ் சம்திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். சோ நீங்க சார்ஜ் பண்ணோனே அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் யூஸ் பண்ணோனே கொஞ்சம் சைடுல வச்சுக்கோங்க, கூல் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சாஃப்ட்வேர் வந்து என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், MyUX
டாடா ஹலோ யூஐ ஹலோ புதுசா ஹலோ யூஐன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க Android 14 கூட Motorola. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மோட்டோரோலாவோட அப்டேட் சைக்கிள்ஸ் டில் நவ ஹஸ்ன்ட் பீன் வெரி குட். நாங்க கேட்டோம் அவங்கள்ட்ட, and அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கண்டிப்பா கொஞ்சம் அப்டேட்ஸ் ஃபாஸ்டரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஹோப்ஃபுல்லி நடக்கும்னு நாங்க நம்புறோம். லெட்ஸ் see. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து AI ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சாம்சங் மாதிரி கேலக்ஸி ஏல இல்ல, ஒரு பேசிக்கான ஒரு AI ஃபீச்சர் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க போட்டிருக்க அவுட்ஃபிட்டை பார்த்து அந்த கலர்ல உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் பண்ணி கொடுக்குமாமா. ஆனா நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் அதே 3 வால்பேப்பர் திருப்பி கிரியேட் பண்ணுச்சுங்க. ஒரு பேட்டர்ன் பேக்ரவுண்ட்ல, ஒரு சாலிட் பேக்ரவுண்ட்ல, ஒரு டெக்ஸ்டர்ட் பேக்ரவுண்ட்ல அதே மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தா AI பெட்டரா இருந்திருக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்க டெஸ்ட் பண்ற டைம்ல அந்த ஃபீச்சர் இல்ல, பட் நாங்க MWCல செக் பண்ணும்போது அது இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் அந்த ஃபீச்சர் வந்துரும் and we'll check it and let you know. Of course இந்த மோட்டோ ஜெஸ்டர் ஃபீச்சர்ஸும் இருக்கு உங்களுக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மோட்டோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு. அதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஹப் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோல பிரச்சனையே இல்லை. புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசைன் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷீட்டை நீங்க ஸ்லைட் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. லாக் ஸ்கிரீன்ல வந்து கிளாக் அண்ட் விஜெட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இட்ஸ் தேர். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளோட்வேர் சுத்தமா எதுவுமே இல்லை, விச் இஸ் குட். இன்னொரு விஷயம், அடோபி டாக்னு ஒரு ஆப்ஷன், பேசிக்கலி டாக் ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கேமராலே இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க டைரக்டா டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பட் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஆல்ரைட், ஃபைனலி கேமராஸை பத்தி பேசலாமா? கேமரா செட்டப் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு 32,000 ரூபாய் போன்ல வந்து 50 MP பிரைமரி கேமரா, அதுவும் f1.4 aperture லென்ஸும் OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 10 MP 3x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க வித் 30x ஹைபிரிட் ஜூம். அண்ட் ஃப்ரண்ட்ல கூட உங்களுக்கு 50 MP கேமரா கொடுத்திருக்காங்க வித் ஆட்டோ ஃபோக்கஸ். இன்ஃபேக்ட் அல்ட்ரா வைட்லயும் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோட்டோரோலா போன்ல they have done a good job. ஏன்னா இந்த கேமராலையும் அவங்க வந்து பேண்டோன் கலர் வேலிடேஷனும் பேண்டோன் ஸ்கின் டோன் வேலிடேஷனும் வாங்கியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ரியல் லைஃபா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டீடைல்ஸ் எக்கச்சக்கமாவே இருக்கு. பிளஸ் HDR வந்து ரொம்ப அழகா பண்ணுதுங்க மோட்டோரோலாவோட போனு. இந்த போட்டோல எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சத்தை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு அதிகமா ப்ளோ அவுட் பண்ணாம ஷேடோஸ்ல இருந்து டீடைல்ஸ் அதிகமா கொண்டு வருது, which is very nice. அண்ட் பிரைமரி கேமரா வச்சு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்றீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டான ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 24mm 35mm 50mm 85mm. ஸோ எட்ஜ் கட் அவுட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், பட் போகா ட்ராப் ஆஃப் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட் கூட ஓரளவு நல்லா வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை அகேன்ஸ்ட் தி லைட் ஷூட் பண்ணும்போது கூட HDRல வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. அப்புறம் இந்த 3x டெலிஃபோட்டோ கேமரா பாத்தீங்கன்னா அதுலயும் டீடைல்ஸ் எக்கச்சக்கமாவே இருக்கு. நீங்க போட்டோ எடுக்கும்போது இட் டேக்ஸ் குட் பிக்சர்ஸ். அல்ட்ரா வைட்ல டே லைட் ஷாட்ஸ்ல பிரச்சனை இல்ல, பக்காவா இருக்கு. போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி கூட பிரைமரி கேமரா கூட மெயின்டைன் பண்ணுது. ஆனா என்ன அல்ட்ரா வைட்ல லோ லைட் ஷாட்ஸ்ல நிறைய கிரீன் இருக்கு. அதே சமயத்துல பிரைமரி வந்து கிளீனா இருக்கு. லோ லைட் ஷாட்ஸ் சூப்பரா வச்சிருக்காங்க. அதுவும் f1.4 aperture நேரம் உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அந்த டெலிஃபோட்டோ 3x கேமரா வச்சு கூட எங்களுக்கு லோ லைட்டா நல்ல பிக்சர்ஸ் எடுக்க முடிஞ்சது. இட் இஸ் வெரி வெரி நைஸ். ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த போன்ல செல்ஃபி கேமரா ஓய்யோ சான்ஸே இல்லை, தாறுமாறா வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து டீடைல்ஸ் சூப்பரா இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ரா வைட் கொஞ்சம் வைடான லென்ஸும் கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. HDR செல்ஃபிஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் செல்ஃபிஸ் அழகா இருக்கு. ரொம்ப முக்கியமா லோ லைட் செல்ஃபிஸும் நல்லா வச்சிருக்காங்க. நைட் மோட் இல்ல லோ லைட் செல்ஃபிஸ் எடுக்கும்போது, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் வெரி குட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கேமராஸ் வச்சு நீங்க வந்து 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். பிரைமரி கேமரா ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், டெலிஃபோட்டோ ஆகட்டும், பிளஸ் செல்ஃபி கேமரா எல்லாத்தையும் வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரைமரி அண்ட் டெலிஃபோட்டோல வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது என்னடா ஸ்மார்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு AI வச்சு அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் நோட்டீஸ் பண்ணேன் நான். ஸோ அது ஒரு பிரச்சனை தான். பட் அதர்வைஸ் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, பிக்சர் குவாலிட்டி, வீடியோட பிக்சர் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, லுக்ஸ் குட். இன்ஃபேக்ட் செல்ஃபி வீடியோட குவாலிட்டி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே பாருங்க. ஸோ ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் திஸ் ஃபோனுங்க. நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. குட் ஜாப் மோட்டோரோலா. ஸோ மோட்டோரோலா H50 Pro நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு H40, அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து H40 Pro லான்ச் பண்ணலாங்க. பட் H40 கம்பேரிசன்ல ஒரு பெரிய அப்கிரேடுங்க H50 Pro. நிறைய விஷயம் வந்து இன்டர்னலி எக்ஸ்டர்னலி நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க, 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க, நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து வெறும்
ஃபோனே அப்கிரேட் பண்ணிட்டு டியூனிங்லாம் கரெக்டாக பண்ணாமல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு நல்ல ஃபோனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஐ ரியலி லைக் யூசிங் திஸ் ஃபோன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 13 Pro Plusலாம் வாங்காதீங்க, இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரே பிரச்சனைனா நிறைய பேர் மோட்டோரோலாவை ட்ரஸ்ட் பண்ணுறது இல்லை, பிகாஸ் அவங்க அப்டேட்ஸ்லாம் டைமுக்கு வரதில்லைன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஐ ரியலி லைக் தி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்க விரும்புறீங்கன்னா மோட்டோரோலாக்கு இந்த H50 Proக்கு சான்ஸ் கொடுக்கலாம். குட் ஃபோன் மோட்டோரோலா, குட் ஜாப். நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோட்டோரோலா எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸில் இன்னும் அதிகமாக டிஸ்கவுண்ட் இருக்க போதாமா, 27,999 29,999 ப்ரைஸ் இருக்க போதாமா, ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ டேஸ். பட் அந்த ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிற வேல்யூ இருக்கே, இட்ஸ் கிரேசிங்க. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த அன்பாக்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க ஃபோன் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எர்ஷாத் சொன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி நைஸ். ஆல்ரைட், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக்கு Trakin Tech Tamil.